அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 6:21. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். திருப்தி அடைவீர்கள். திருப்தி அடைவீர்கள். பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான். பசியும் பட்டினியுமா இருந்தா நம்ம உலகம் நம்ம வெறுக்குது. பசியாயிருக்கிறவர்களை அற்பமாய் நினைக்கிற உலகம். ஆனால் ஆண்டவர் சொல்ற இந்த பசிங்கிறது உணவினால் வருகிற பசியை சொல்லல. இந்த சரீர பிரகாரமாய் ஏற்படுகிற தாகம் பசியை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. அல்லது இந்த உலக ஆசை, பொருள் ஆசை மீது உண்டாகிற அந்த பசி கர்த்தர் சொல்லல. வேற என்ன பசி? அப்படியே மத்தேயு 5:6 வாங்க. நீதியின் மேல் பசி தாகம். பொருட்களினால் அல்ல, தேவனுடைய தயவினால், நீதியினால் வருகிற பசி. என்ன சார் நீதியின் மேல் வருகிற பசி தாகம் அப்படின்னா? பரிசுத்தத்தின் மேல் நமக்கு உண்டாகிற வாஞ்சை. உண்மையாய் வாழணுமே, பரிசுத்தமா வாழணுமே, கர்த்தருக்கு பிரியமா வாழணுமே. சுவாமி, நான் எப்பவுமே பரலோகத்துக்கு ஆயத்தமா இருக்கணுமே. ஐயோ, ஜப வீராங்கனையா இருக்கணுமே. சுவாமி, உமக்கு பிரியமாய் வாழணுமே என்கிற அந்த பசி, அந்த தாகம், அதுக்கு பேர் தாங்க நீதியின் மேல் பசி தாகம். யோவான் 4:33-34 பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதுதான் எனக்கு போஜனம். அது மேலதான் ஆண்டவருக்கு தாகம். ஆகவத்தான் வெயில்ல உஷ்ணமான நேரத்துல ஒரு சமாரிய ஸ்திரியை வழிநடத்துவதற்கு, அவள் மூலம் சமாரியர்களே கொண்டு வருவதற்கு அந்த ஆத்தும பாரத்தினால் ஆண்டவர் சோர்ந்து களைப்போடு கிணற்றண்டையில் காத்திருந்தார். அதுக்கு பேரு தாங்க நீதியின் மேல் பசிதாகும். ஆத்தும ஆதாயம் பண்ணணுமே, என் புருஷனை ரட்சிக்குள்ள கொண்டு வரணுமே. ஐயோ, புள்ள ரட்சிக்கப்படலையா, இன்னும் ரட்சிக்கப்பட்ட தாறுமாறா போயிட்டு இருக்கானே, அந்த தாகம் பசி எத்தனை பேர் இருக்குது? அப்படி இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், உங்க ஏக்கத்தை கர்த்தர் கண்டு அவர்களை ரட்சிப்பார். இன்னொரு வார்த்தை நான் சொல்லுறேன் உங்களுக்கு, இப்படி நீதியின் மேல் பசி தாகம் இருந்தா உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களில கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் வெறுமையை கர்த்தர் நிரப்புவார். நீண்ட நாள் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். இன்றைக்கு வெறுமையா இருக்கிற ஒரு தொழில், உன்னுடைய பொருளாதாரம், உன் வீடு கர்த்தரால் நிரப்பப்படும். சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாய் நிரப்பினவர் உன்னை நிரப்புவார். புத்திரவாக்கியம் இல்லாமல் அன்னாளை நிரப்பினவர், வேதனையோடு ஆகாரம் நிரப்பினவர் உன்னை நிரப்புவார். உன் குடும்பத்தை நிரப்புவார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.